சாதிப்பதற்கு வயது ஊனமோ எப்போதும் ஒரு தடையாக இருக்கவே இருக்காது. ஒரு கதவு முன்னால் இன்னொரு கதவு திறக்கும் என்பார்கள். ஆம், ஒவ்வொருவருக்குள்ளும் இன்னொரு மாற்றுத்திறன் இருக்கும். அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். தேடல் தானே வாழ்க்கையின் வெற்றி இருக்கிறது. நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளவர்களிடம் மட்டுமே வரும். சில ஊனமற்றவர்கள் ஊனமாக இருந்தும் அதை பொருட்படுத்தாமல் பற்பல சாதனைகளை செய்கின்றன. அதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு தீபா மாலிக். அவர்தான் பாராலிம்பிக் போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்ற முதல் தமிழ் பெண்மணி. அவருக்கு 2 கால்களும் செயல் இழந்து விட்டாலும் அவர் தன் கைகளை பயன்படுத்தி ஷார்ட் புட் என்ற விளையாட்டில் தன்னம்பிக்கையுடன் விளையாடி பரிசு பெற்று இந்தியாவுக்கு பெருமை அளித்துள்ளார். இன்றைய காலத்தில் சிங்கப்பூரில் உள்ள மாணவர்களுக்கு PSLE, O-level, A-level போன்ற தேர்வுகள் என்றாலே குதிரை கொம்பாக இருக்கிறது. அவர்களுக்கு அந்த தேர்வு மிகவும் கடினமாக இருக்கிறது. ஒரு மாணவன் தன் PSLE தேர்வுக்காக இரவும் பகலாக கண் விழித்து கடினமாக படிக்கிறான். ஆனால் அவன் தேர்வில் தேர்ச்சி அடையவில்லை. அவனுக்கு உலகமே என்னோடது போல் எண்ணி தன் நம்பிக்கையை இழந்து விடுகிறான். ஆனால் தன் படிப்பை பாதையை நிறுத்தி விடுகிறான். பிறகு அவன் வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லை. இது போன்ற மாணவர்களுக்கு நான் விரும்புவது என்னவென்றால், அவர்கள் படிப்பில் சிறந்து விளங்கவில்லை என்றாலும் தங்களுக்கு ஆர்வமுள்ள துறையில் திறமைகளை வளர்த்து கொண்டு அது வெற்றியின் கனியை சுவைக்கலாம். இறுதியாக ஒரு கதவு மூடினால் இன்னொரு கதவு திறக்கும் என்ற பழமொழிக்கு ஏற்ப வாழ்க்கையில் உள்ள வாய்ப்பை அல்லது ஒரு உடல் உறுப்பை இழந்துவிட்டாலும் நாம் சோர்ந்து விடக்கூடாது. மற்ற உறுப்புகள் அல்லது மற்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வாழ்க்கை வெற்றி நிச்சயம் என்பது உறுதி. நன்றி.